நேத்து ஒரு அற்புதமான நாடகம். மகேந்திரன் சார் அடேங்கப்பா என்னமா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. நல்ல அற்புதமான ஸ்கிரீன் பிளே. வெங்கட் சார் டயலாக் எல்லாம் நல்லா எழுதியிருக்காரு. அதுவும் நீங்க எல்லாம் வெளுத்து உங்களுக்கு என்ன சொல்லணுமா, அதாவது பூ கிடைக்கிறதுக்கு பேனர் உங்களுக்கு சொல்லணும். பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா நீங்க, சகலகலா வல்லவன். ஒரு தீம் பண்ணீங்க. நான் என்ன கிராமத்துல இருந்து அப்படியே ஓடி வந்துட்டேன்னா அதெல்லாம் எக்ஸலன்ட். அதே பாடி லாங்குவேஜ் அந்த கடைசி சீன் வரைக்கும் அதே டைலாக், அதே பாடி லாங்குவேஜ், அதே ஸ்டைல். ஒரு திகில் நாடகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது ஒரு திகிலாவே பயமாவே இருக்கும். படமா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும். ஆனால் இப்படி ஒரு கதையில, சப்ஜெக்ட்ல, ஸ்கிரீன் பிளேல நடுவுல வந்த அற்புதமான ஒரு ஜோக் பண்ணி அது போர் அடிக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து அந்த ஸ்கிரிப்டை அப்படி கொடுத்துருக்கீங்க. ஹீரோவா நடிச்சு அவருக்கு நிறைய டைலாக் அவருக்கு தான். மதுவந்தி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த முகபாவம். அதுக்கு மதுவந்தி நான் அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல அந்த அழுகிற, ஒரு லைட்டாக அழுகிற மாதிரி ரொம்ப அற்புதம். அது மதுவந்திக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ரொம்ப நல்லா நடிக்கிறேம்மா, நல்லா நடிக்கிறேன். நம்ம சுரேஷ் எக்ஸலன்ட். இவ்வளவு பர்ஃபெக்ட் நூல் வச்ச மாதிரி அதை தாண்டாம ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல், கேள்வியே இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக பேலன்ஸாக பண்ண சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க நல்லா நடிச்சாங்க. கவிதா கேரக்டரில் நல்லா இருந்தது சார். நீ தலைப்பக்கம் நீ அங்கே பிடிக்கிறன்றதெல்லாம் அந்த ஒருத்தர் நடிகன் ஹீரோ அவருக்கும் அற்புதமான கேரக்டர். அப்புறம் ஹோ அப்படிங்கிறாரு, அவரும் நல்லா நடிச்சார். யாருமே ஒரு ஏதோ ஒரு வேலைக்கார மாதிரி இருக்காரு. அவர் கடைசியில் பார்த்தா நல்லா நடிச்சாங்க. இது நாடகம் மாதிரியே தெரியல, அப்படியே நிஜமா நடக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. அந்த ரீதி காட்டிங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நீங்க அந்த நானா கிராமத்துல இருந்தாங்க, ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி ஒரு பண்ணியிருந்தாங்க ரீதி காடி. மியூசிக் ஃபிட்டில் வாசிக்கிற மாதிரியே இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் ஃபிட்டில் ஆர்கெஸ்ட்ரா இருந்த மாதிரியே நான் ஃபீல் பண்ணினேன். ஒருவேளை இவங்க மாட்டிக்க போறாங்களா, இவங்க தான் கொலை செஞ்சிருப்பாங்களான்னு அப்படியே டவுட்டை கிரியேட் பண்ணி இது மாதிரி நாடகத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாடகத்துறைக்கு நீங்கள் தான் சார் நாடக தந்தைன்னு ஒரு பேர் வரும் உங்களுக்கு. நாடகத்தின் தந்தை ஓம் சக்தி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். வணக்கம்.